இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள் 24/3/2026 மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:16 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி இரவு 7:30 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் இரவு 10:10 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. இரவு 10:10 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:10 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். முழு ஆற்றலுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கிற்காக சிறிது நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இது உங்களுக்கு சற்று சலிப்பையும் ஏற்படுத்தலாம். பணிகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவுகளை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். சற்று நிதானமாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை மற்றவர்களுக்கு எண்ணி தரும் பொழுதும் ஒரு முறைக்கு 2 முறை சரியாக எண்ணி தருவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாளாகவும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கையிருப்பும் அதிகரிக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. இதனை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். முழு முயற்சியோடு வேலைகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்ப பிரச்சனைகளும் தீரும். வேலைகள்ல இடையூறாக இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே நீங்க தாண்டி வரவும் செய்வீங்க. கடன் சுமை சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். மற்றவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளவும் வேண்டாம். என்று நேரம் தவறாமல் வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய அன்பையும் புரிந்தும் கொள்வீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரபலங்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று பணியிடத்துல நீங்க கௌரவிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். பழைய நண்பர்களிடத்துல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். நல்ல நட்பு வட்டாரமும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர்கிட்ட இருந்து ஆதரவுகளும் இருக்கும். தொண்டு நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் இனிமையான நேரத்தை கழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சேமிப்பது தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும்.
வரவு மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். தாய்வழி உறவினர்களினான ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சௌகரியமாகவும் உணர்வீங்க. இனிமையான வார்த்தைகளின் மூலமாக நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. மன உறுதியாகவும் இருப்பீங்க. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நம்பிக்கையான உணர்வுகளுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியாகவும் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஆற்றலுடனும் சிறப்பாகவும் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் பெற்று விடுவீங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். சிலருக்கு புதியதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மேன்மையாகவும் உணர்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதையுமே துணிச்சலோடு மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த அழுத்தங்களும் குறையும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில கவனமாகவும் இருங்க. மனைவியினுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாமே பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்தும் தருவீங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. இன்று வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைப்பது மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். வேலையில இன்று மும்முரமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். நிலுவையில இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று தகவல் பரிமாற்றத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சில மாற்றங்களும் ஏற்படலாம். பேச்சுக்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சொந்த ஊர் சென்று வருவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்கும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு மனதை தெளிவாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய செயல்களை திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. பொருத்தமான செயல்களை செய்து முடித்து மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இனிமையான வார்த்தைகளினால இன்று மற்றவர்களை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடின உழைப்பிற்கான பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுகளை இன்று உங்கள் துணையிடத்துல வெளிப்படையான கருத்துக்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. குடும்பத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. லாபத்தை தரக்கூடிய முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள முடிவுகளும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று நல்ல சிறப்புடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எண்ணியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகளை தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனைவி இடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் இடத்துல இருந்து ஒத்துழைப்புகளும் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். செலவுகளை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். உங்களுடைய பேச்சுக்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. சீக்கிரமாக முடியக்கூடிய வேலைகள்ல கூட அலைச்சல்களும் ஏற்பட்டு தாங்க முடியும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டு வரவும் வேண்டாம். இன்று கோபப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடிக்கவும் செய்வீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். அலுவலகத்துல உங்களை பற்றி அவதூறாக பேசிய ஊழியர்கள் மனம் மாறி மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில சமூக நடவடிக்கைகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். உங்கள் குழந்தைகள் கிட்ட இருந்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் வந்து சேரும். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட விஷயங்கள்ல யாரையும் தலையிடவும் விடவும் வேண்டாம். இன்று முயற்சிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. பேச்சுக்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கலைத்துறையில அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆர்வமும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக மன அமைதியாகவும் உணர்வீங்க. கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். இரவுல தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வேலை செய்கின்ற இடத்துல சிறந்த பலன்களை காண்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். பணியில வெற்றி பெறுவதற்காக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். இந்த அனுபவங்கள் உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். திருமண ஒருவேளை என்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். என்று பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கூடுதல் செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம்.
இன்று சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழிலை விரிவுபடுத்துவது சம்பந்தமாக லாபத்தையும் பார்க்கலாம். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக தனவரவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். தேவையில்லாத விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். பிள்ளைகளினால கல்வி செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகள் கிடைப்பது நிம்மதியையும் ஏற்படுத்தும். லாபத்தையும் பார்த்துவிடலாம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நீங்க நினைத்ததை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்கோபத்தினை தவிர்த்தும் கொள்ளுங்க. சில உடனடியாக முடியக்கூடிய சில வேலைகள்ல கூட தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பண நகைகளை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. லாப நோக்கத்தோடு பழகுபவர்கள் கிட்ட எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று சில சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. சந்தேகப்படுகின்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய வகையில ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத தனவரவும் இருக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் எதிர்பார்த்ததை விட என்று ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கடின உழைப்பிற்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட இருந்து அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய எதிரிகள் விலகி சென்றும் விடுவாங்க. பெற்றோர்களை சிறப்பாக கவனித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிபுரியும் இடத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சமூகம் பற்றிய சில நிகழ்வுகளினால மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். திடீர் பயணங்களினால ஒரு விதமான சோர்வாகவும் உணர்வீங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உடற்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திருப்தியான போக்குடனும் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். அனுசரணையாகவும் உணர்வீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்காக நீங்க திட்டமிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். பணியில கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணை இடத்துல சகஜமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில கவனமாகவும் இருங்க. ஏற்றமும் இருக்கும். வியாபாரத்துல சிக்கல்களும் நீங்கும். தொழில் துறையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். அரசாங்க உதவிகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன சச்சரவுகளும் நீங்கும். வியாபாரத்துல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாகன கோளாறுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. நினைத்த காரியங்கள்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். மனைவி இடத்துல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களின் பொழுது அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிரமப்பட்டாவது வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த சிக்கல்களை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. நண்பர்கள் இதற்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உறவினர்கள் நடக்கவும் செய்வாங்க. வேலைகள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். குடும்ப பிரச்சனைகளினால மன அழுத்தங்களும் ஏற்படலாம். இணைய வர்த்தகத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பளித்தும் பேசுவாங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும்.
இன்று நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல தைரியமாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல படிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிர்வாகத்திடம் இருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மன அமைதியாகவும் உணர்வீங்க. அக்கறையாகவும் வேலைகளையும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் ஆசிர்வாதங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய நாளின் பிற்பகுதிக்கு மேல சற்று சோர்வாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மென்மையான இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் நல்லது. உறவினர்களுக்கு இடையே விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது தாங்க. கண்கள் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று மனதில புதிய இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. கடினமான விஷயங்களையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். கற்பனை சார்ந்த துறைகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். வர்த்தக விஷயங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சில தன வரவுகளினால கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய இலக்குகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கனிவாக பேசுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். இன்று பொறுப்புடனும் நல்ல சிந்தனைகளுடனும் பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். சில கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை சீராகவும் இருக்கும். பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள்ல நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். பணவரவும் இருக்குங்க. இதனை நீங்க பயனுள்ள வகையில பயன்படுத்தியும் கொள்ளலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பல வகைகள்ல பொருள் வரவும் இருக்கும். வியாபாரத்துல ஆதாயமும் உண்டாகும். அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான போக்கும் இருக்கும். வேலை இடத்துல நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். பொறுப்புகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். எத்தனை இடையூறுகள் வந்தாலுமே துணிச்சலுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இதனால மன அழுத்தங்களும் நீங்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாகன பராமரிப்புகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வாங்க. அதிகாரிகள் இடத்துல நட்பாகவும் பேசவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். மனதுல தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பெற்றோர்களிடத்துல இருந்து கிடைக்கின்ற ஆதரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பயமின்றி உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான வேலைகளையுமே தைரியமாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல நிதி ரீதியாக லாபத்தையும் பார்த்து விடலாம். உங்கள் மனைவி இடத்துல இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
மற்றவர்களிடத்துல இருந்து எந்தவிதமான நிர்பந்தத்தையும் நீங்க அனுமதிக்கவும் வேண்டாம். உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் இருக்கும். மனை விற்பனையில இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். தம்பதிகளுக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. கூட்டாளிகள் இடத்துல இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகளும் மாறும். அரசு பணிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். போட்டித் தேர்வுகள்ல இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை நீங்க ஈடுபடவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். கடினமான பணிகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்கள்ல கவனமாகவும் இருங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் கிட்ட நன்மதிப்பையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய செயல்திறன்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையுடன் நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இதனால் இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியமான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நினைத்ததை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. பொருள் வரவும் இருக்கும். நண்பர்கள் கிட்ட இருந்து நல்ல முயற்சிகளுக்கான பலன்களையும் பார்த்து விடலாம். பகைவர்களும் நண்பர்கள் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் உண்டாகும். கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். உங்களுடைய புத்தி சாதுரியத்தினால வெற்றியையும் பெற்று விடுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். அனுகூலமான தகவல்களும் வந்து சேரும். வீண் வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதனை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணக்கு வழக்குகள்ல கவனமாகவும் இருங்க. கடன் கொடுப்பதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். மனைவி இடத்துல பேசும் பொழுது கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. அன்பு தொல்லைகளும் அதிகமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இன்று அதிகாரமும் செல்வாக்கும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மற்றவர்களுடைய நலனை பற்றி சிந்திக்கவும் செய்வீங்க. இன்று நல்ல நேர்மையுடன் செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன குறைபாடுகளிலும் கவனமாக சரி செய்து கொள்வதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளையுமே வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையாட்களினால ஆதரவான சூழலும் உண்டாகும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். விவேகமான செயல்பாடுகளினால மதிப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வர்த்தக விஷயங்கள்ல சில நுட்பங்களை புரிந்து கொள்வதும் நல்லது. விளையாட்டு போட்டிகள்ல தனிப்பட்ட ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:10 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கு ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் பணிகளின் காரணமாக திட்டமிட்டு வேலைகளை செய்வதும் நல்லது. இன்று உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவின மகிழ்ச்சியாக பேசுவதும் நல்லது தாங்க. தேவையற்ற எண்ணங்களையும் எதிர்மறை கருத்துக்களையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கமும் இருக்கும். சில கூடுதல் செலவுகளும் ஏற்படலாம். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். சில தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கட்டிடத்திற்கு இடமாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதியதாக வீடு மனை இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்களை வாங்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய சேர்க்கையினால நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். பழைய கடன்களும் வசூலாகும். வாழ்க்கையில சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகள் இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சில தொல்லை தருகின்ற நண்பர்கள் கிட்ட இருந்து ஒதுங்கி இருப்பதே நல்லது. திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. தாய் வழி உறவினர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல லாபமும் உயரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். என்ற சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். இன்று இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கல்வி தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:10 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில சாதகமான பலன்களும் இருக்கும். சமநிலையாகவும் உணர்வீங்க. நல்ல பலன்களை காண்பதற்கு எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது சின்ன சின்ன தடுமாற்றங்களும் இருக்கத்தங்க செய்யும். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். கூடுதலாக பணிகள் இருப்பது உங்களுக்கு சலிப்பூட்டுவதாகவும் இருக்கும். சிறந்த பணிகளுக்கான நல்ல ஒரு வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு பணியில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடுமையான வார்த்தைகள் உங்களுடைய துணையை பாதிப்படைய செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. வண்டி வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கல்வியில மேன்மையும் உண்டாகும். பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சில லாபகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காணாமல் போன பொருட்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களை சந்தித்து பேசி மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல பொருள் வரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட
பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பாராத நல்ல செய்திகளும் வந்து சேரும். என்னதான் உதவிகள் செய்தாலுமே உறவினர்கள் அதனை பெரியதாக நினைக்கவும் மாட்டாங்க. உங்களிடத்துல இருந்து ஏதாவது குற்றம் குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பு பாதிக்கப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல அவ்வப்பொழுது சலிப்பாகவும் உணர்வீங்க. இரவு நேரத்துல வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று காலையில வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் ஈடுபடுவதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் இருக்கும். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சிந்தனைகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. வாகனங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. தோற்றப்பொழிவுகள்ல மாற்றங்களையும் செய்வீங்க. ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு விஷயங்கள்ல சாதகமான போக்கும் இருக்கும். முயற்சிக்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்ததை விட இன்று நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். பணியிடத்துல நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையில உறுதியாகவும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல சிறந்த அமைதியான தருணங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபத்தை தரக்கூடிய புதிய முதலீடுகள்ல நீங்க பங்கு கொள்ளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீடு கட்டுவதற்கு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களினான ஆதாயமும் உண்டாகும். பொருள் வரவும் இருக்கும். சிலருக்கு வாசனை திரவியங்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்தை திட்டமிட்ட முறையில பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாய தொழில லாபத்தையும் பார்க்கலாம். நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அவசியமில்லாத செலவுகளினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன விஷயத்துல கூட அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வேலைகள் அதிகமாக இருந்தாலும் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கம் வீட்டு விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகமும் உண்டாகும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. மனசாட்சிப்படி செயல்பட்டு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். சில திடீர் செலவுகளினால திக்குமுக்காட வைத்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வகையில முடிக்க வேண்டிய சில வேலைகள்ல கூட இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சலித்துக் கொள்ளவும் வேண்டாம். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நிதி தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பார்வை தொடர்பாக இருந்து வந்த சிக்கல்களும் குறையும். கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று பிடித்தமான உணவுகளை உண்டும் மகிழ்வீங்க. லாபத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும்.
இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும், உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும், உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவின் காரணமாக உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. சில மதிப்புமிக்க வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வெற்றியும் இருக்கும். பணிகள்ல தேங்கி இருந்த வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்களுக்குள்ள இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்கள் துணையிடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். அற்ப காரணங்களுக்காக உங்கள் துணையிடத்துல வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் இருக்கும். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சிக்கனமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விரும்பிய வேலைகள் வெற்றிகரமாகவும் முடிவடையும். பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். அவர்களிடத்துல என்ற ஆதரவான போக்கும் காணப்படும். சில கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல ஆதாயமும் உண்டாகும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். குடும்பத்துல மனைவியினுடைய போக்கினால மன தைரியமாகவும் உணர்வீங்க. லாபத்தையும் பார்த்து விடலாம். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உயர்வும் உண்டாகும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். தொழிலுக்கு நண்பர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கி நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகளுடைய செயல்களினால மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வேலை இடங்கள்ல கண்காணிப்பை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. முக்கியமான வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உதவிகள் கேட்டு ஏதாவது தொந்தரவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் ஏதாவது குறை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் இழுபறியானாலும் நல்லபடியாகவும் முடியும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் இப்பொழுது அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. இன்று வியாபாரம் எதிர்பார்த்ததை போலவே நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று நீண்ட நாள் எண்ணங்களை செயல் வடிவில மாற்றவும் செய்வீங்க. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். எழுத்து துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். மனதிற்கு பிடித்தமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சிலருடைய அறிமுகங்களின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலைகளும் மாறும். சில தடைகள்ல இருந்து வெளிவரவும் செய்வீங்க. உங்களுடைய வளர்ச்சியை இது பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது.
சிறந்த வளர்ச்சியை காண்பதற்கு நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. மோதல் போக்கும் மாறும். மேலதிகாரிகள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. அதிக பணிகளினால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பேச்சுவார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலையில இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் நீங்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுப்புகள் அதிகரிப்பதன் காரணமாக செலவுகளும் சற்று கூடுதலாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டத்தினை தவிர்த்தும் கொள்ளுங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. மன உளைச்சல்களின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. இன்று வீட்டுல மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறலாம். இன்று புத்திசாலித்தனமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உங்களுடைய அறிவு கூர்மையினால சில வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துறையில ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளினால நன்மைகளும் உண்டாகும். நவீன வசதிகளுடன் வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். அரசாங்க சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். எந்த ஒரு வேலையிலுமே சுறுசுறுப்பாக ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நண்பர்கள் கிட்ட இருந்து ஒத்துழைப்புகளும் இருக்கும். உயர் அதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு சகோதரர்களினால எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடைய ஆபரணங்களை வாங்கவும் செய்வீங்க. சிலருக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையினுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை குறைவதனால சற்று உற்சாகத்துடனும் உணர்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. லாபத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உயர்கல்வியில சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வீடு மாற்றம் குறித்த எண்ணங்களும் மேம்படும். உறவினர்களிடத்துல சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. பொருட்கள் விற்பனையில முன்னேற்றமும் உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் குறித்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி செயல்படுவதும் நல்லது. வாசனை பொருட்கள் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றங்களும் ஏற்படலாம். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.